இந்திய நாள் பாடத்துக்குள்ள நாங்க போவோம். எல்லாம் ரெடியா? மைக் ஆன் பண்ணிட்டு சொல்லுங்க பாப்போம். ரெடி என்று. சரி, ஓகே. சோ போன முறை நாங்க ஓகே, தேங்க்யூ. சரி, ஓகே. சோ போன முறை நாங்க வேதமும் நானும் தலைப்புல ஸ்டார்ட் பண்ணினது, நான் வேதத்தை என்ன செய்ய வேண்டும் அல்லது நான் வேதத்தை என்ன செய்வேன் அப்படிங்கிறதுக்குள்ள நாங்க 7 விடயங்கள் பார்த்து கொண்டோம். ஒன்று என்னது பார்த்தோம் நாங்க, எனக்கென ஒன்றை நான் பெற்றுக்கொள்வேன். இப்ப நாங்க வேதத்தை பத்தி படிக்க போறோம். வேதத்தில் இருந்தே தான் வேதத்தை பத்தி படிக்கிறோம். சோ எனக்கென ஒன்றை நான் பெற்றுக்கொள்வேன். முதலாவது பரிசுத்த வேதாகம் ஒன்று நான் எனக்கென்று பெற்றுக்கொள்ள வேண்டும். பைபிள் எங்க அப்படி சொல்லி இருக்கு? உபாகமம் 17:20 சொல்லி இருக்கு. உபாகமம் 17:20. போன கிழமை இதெல்லாம் நாங்க விரிவா பார்த்தனாங்க. இப்ப டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. அதனால சீக்கிரமா நாங்க பார்த்துக்கொள்ள போறோம். உபாகமம் 17:20 தனக்காக ஒரு பிரதியை பெற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னா ராஜாவுக்கு சொல்லப்பட்டிருந்தது. சோ ராஜாவுக்கு கொடுக்கப்பட்ட கட்டளையில் ஒண்ணுதான் நியாயப்பிரமாண நூலை பார்த்து தனக்காக ஒரு பிரதியை பெற்றுக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது. சோ முதலாவது நான் வேதத்தை எனக்கென ஒரு பிரதியை நான் பெற்றுக்கொள்வேன். இரண்டாவது நாள் முழுதும் அதை வாசிப்பேன். சாரி, வாழ்நாள் முழுவதும் வாசிப்பேன். வாழ்நாள் முழுவதும் நான் வாசிப்பேன். அது எங்க இருக்கு? அதுவும் உபாகமம் 17:20 தான் இருக்கு. தன் ஜீவனுள்ள நாளெல்லாம் அதை வாசிக்க கடவன். தன் ஜீவனுள்ள நாளெல்லாம் அதை வாசிக்க கடவன். மூணாவது நாங்க பார்த்துக்கொண்டோம், இரவும் பகலும் தியானிப்பேன். தியானம் செய்யறது சொன்னா மெடிடேட் பண்றது. சில பேர் இங்கிலீஷ் வேர்ட் சேஞ்ச் செய்து சொல்லுங்க சொல்லி இருந்தாங்க. ஸோ தியானம்ன்றது மெடிடேட் என்ற ஆங்கில பதம். ஸோ இரவும் பகலும் நான் தியானிப்பேன். அது எங்க இருக்கு? அது சங்கீதம் 1:2 ஜோஷுவா 1:8 சொல்லப்பட்டிருக்கு. நாங்க போன கிழமை பார்த்தனாங்க. சங்கீதம் 1:2 கர்த்தருடைய வேதத்தில் பிரியமா இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஜோஷுவா 1:8 அது ஒரு கட்டளையாக கொடுக்கப்பட்டிருக்கு. இரவும் பகலும் அதை தியானித்துக் கொண்டு இருப்பாயாக அப்படின்னு சொல்லி. அடுத்தது எனக்கு ஒன்று பெற்றுக்கொள்வேன், வாழ்நாள் முழுதும் வாசிப்பேன், இரவும் பகலும் தியானிப்பேன். அடுத்தது மனப்பாடம் செய்வேன். மனப்பாடம் செய்வேன். வேத வசனத்தை நான் மனப்பாடம் செய்யணும். இப்ப இன்னைக்கு கொடுக்க போற ஹோம்ஒர்க் அதுதான். இன்னைக்கு நான் உங்களுக்கு கொடுக்க போற ஹோம்ஒர்க் அதுதான். மனப்பாடம் செய்ய வேண்டிய பகுதி ஒன்று இருக்கு. நான் உங்களுக்கு ரெடி பண்ணி வச்சிருக்கிறேன். அந்த கடைசி முடிஞ்ச பிறகு சொல்றேன். வேத மனப்பாடம் செய்யணும். அப்ப பைபிள்ல எங்க சொல்லி இருக்கு மனப்பாடம் செய்யணும்னு சொல்லி? சங்கீதம் 119 சொல்லப்பட்டிருக்கு. அவர் சொல்றாரு, நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாத படிக்கு உமது வாக்கை என் இருதயத்தில் வைத்து வைத்தேன். மனப்பாடம் செய்தல்னா அது தானுடைய வசனத்தை எங்கள் இருதயத்தில் வைத்து வைக்கிறது தான் மனப்பாடம் செய்யறதுன்றது அர்த்தம். எங்கள் மனசுக்குள்ள போட்டு வைக்கிறது. அஞ்சாவது என்ன? எங்கும் எடுத்து செல்வேன். நான் போற இடத்துல எல்லாம் அதை நான் எடுத்து செல்வேன். பரிசுத்த வேதாகமத்தை கையில் எடுத்து செல்வேன். அடுத்தது இந்த இருக்கு, அதுக்குரிய வசனம் சங்கீதம் 149 8வது வசனம். தமிழ் மொழியில் 8வது வசனம், வேறு மொழிகள்ல சிங்களம் ஆங்கிலத்தில் நினைக்கிறேன் 6வது வசனமா இருக்கும். சில நேரத்துல தமிழ்ல 8வது வசனம். அவர்கள் கையில் இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் இருக்கும். கருக்குள்ள பட்டயம், இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் அன்றைய இயேசு கிறிஸ்துவினுடைய தேவனுடைய வார்த்தையை குறிக்குது. அது நாங்க அடுத்த வாரமும் பார்ப்போம் அதை பத்தி. சோ எப்பொழுதும் அவருடைய கையிலே அது இருக்கும். அப்ப எங்களுடைய கையிலே நாங்கள் எப்பொழுதும் அதை எடுத்து செல்ல வேண்டும். போகிற இடத்துல எல்லாம் நாங்கள் அதை எடுத்து செல்ல வேண்டும். அடுத்தது கற்றுக்கொள்வேன். தேவனுடைய வேதத்தை நான் கற்றுக்கொள்வேன். அது எங்க இருக்கு? அதை குறித்து நாங்கள் 2-3 வசனங்கள் பார்த்திருக்கிறோம் போன முறை. தேவனுடைய வசனத்தை நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி எஸ்ரா 7:10 எஸ்ரா 7:10 2 தீமோத்தேயு 2:15 2 தீமோத்தேயு 3:15 என்ன? எஸ்ரா 7:10 2 தீமோத்தேயு 2:15 2 தீமோத்தேயு 3:15. எஸ்ரா 7:10 கர்த்தருடைய வேதத்தை கர்த்தருடைய வேதத்தை ஆராயும்படி எஸ்ரா தன் இருதயத்தை பக்குவப்படுத்தி வைக்கிறது. அதுதான் கற்றுக்கொள்ளுதல் அப்படின்னு சொல்றது. அதே மாதிரி 2 தீமோத்தேயு 2:15 2 தீமோத்தேயு 2:15 பவுல் தீமோத்தேயுக்கு சொல்றாரு, சத்திய வசனத்தை நிதானமாய் பகுத்து. அப்ப தேவனுடைய வசனத்தை எப்படி நாங்க நிதானமாய் பகுத்தறிகிறது, இந்த வசனத்துடைய அர்த்தம் என்ன அப்படிங்கிறது நிதானமாய் பகுத்தறிகிறது எப்படி அப்படிங்கிறத குறித்து ஜாக்கிரதையா 2 தமிழ் பைபிள்ல இருக்கு. அது ஆங்கில பைபிள் ஸ்டடி
ஸ்டடி டு ஷோ தை செல்ஃப் அப்படின்னு தான் ஆங்கில பைபிள் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ தமிழ் பைபிள் ஜாக்கிரதை ஆயிரு அப்படின்னு சொல்றதை விட ஆங்கிலத்துல ஸ்டடி என்று கர்த்தருடைய வேதத்தை நான் கற்றுக்கொள்வேன். அதே மாதிரி தீமோத்தேயுக்கு அவர் சொல்றாரு, நீ சிறுவயது முதல் அவற்றை அறிந்திருந்தாய் அப்படின்னு. சிறுவயது முதல் அவற்றை அறிந்திருந்தாய் அப்படி என்று சொல்றாரு. பவுல் தீமோத்தேயுக்கு சொல்றாரு. தீமோத்தேயு என்றவன் சிறுவயதிலிருந்தே பரிசுத்த வேத எழுத்துக்களை அறிந்திருந்தோர். அதுதான் கற்றுக்கொள்ளுது. இளமையில் கல்வி, சிலையில் எழுத்து இருந்தோம். சிறுவயதிலிருந்தே தீமோத்தேயு அதை கற்றுக்கொண்டு இருந்தோம். சோ தேவனுடைய வேதத்தை நான் என்ன செய்வேன்? எனக்கென ஒரு பிரதியை எடுத்துக்கொள்வேன், வாழ்நாள் முழுதும் வாசிப்பேன், இரவும் பகலும் தியானிப்பேன், மனப்பாடம் செய்வேன், எங்கும் எடுத்து செல்வேன், கற்றுக்கொள்வேன், கடைசியா கற்றுக் கொடுப்பேன். கற்றுக் கொடுப்பேன். சோ இதுகள் தான் நான் தேவனுடைய வேதத்தோடு நான் செய்கிற விடயங்கள். நான் வேதத்தை என்ன செய்வேன்? எனக்கென ஒன்று பெற்றுக்கொள்வேன், வாழ்நாள் முழுதும் வாசிப்பேன், இரவும் பகலும் தியானிப்பேன், மனப்பாடம் செய்வேன், எங்கும் எடுத்து செல்வேன், கற்றுக்கொள்வேன், கற்றுக் கொடுப்பேன். கற்றுக் கொடுப்பேன் வசனங்கள் 2 நாங்க பார்த்தனாங்க. மத்தேயு 28:20. நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்க. அதே மாதிரி உபாகமம் 6:7. அவைகளை நீ உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து உபதேசம் பண்ணுங்கள், போதியுங்கள் அப்படிங்கிறது ரெண்டுமே கற்றுக் கொடுங்கள் அப்படிங்கிற அர்த்தம் தான். சோ இந்த இதுகள் நாங்க போன கிழமை பார்த்ததுனால வேகமா போறேன். யோசிக்காங்க இன்னைக்கு வந்தவங்க என்னடா இவ்வளவு வேகமா போறாரு, இப்படித்தான் இருக்க போகுதா அப்படின்னு. இதெல்லாம் நாங்க போன கிழமை விரிவா நாங்க டைம் எடுத்து பார்த்துட்டோம். சோ அதுக்கு கீழே இது ஒவ்வொன்றையும் தனித்தனியா நாங்க பார்த்தோம். பிறகு எனக்கென ஒன்றை நான் பெற்றுக்கொள்வேன், ஏன் நான் ஒன்றை பெற்றுக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதுக்காக நாங்க பார்க்கலாம். பரிசுத்த வேதாகமம் அப்படின்றது 66 புத்தகங்களை கொண்டது. ஆதியாகமம், யாத்திராகமம், லேவியராகமம், எண்ணாகமம், உபாகமம் அப்படின்னு சொல்லி 66 புத்தகங்கள் இருக்கு. வெளிப்படுத்தல் வரைக்கும். ஆயிரத்தி 600 வருடங்களாக, அதாவது கிறிஸ்துவுக்கு முன் 1500 ஆண்டு மோசே வாழ்ந்த காலத்துல இருந்து கிறிஸ்துவுக்கு பின் 100ஆம் ஆண்டு வரைக்கும், 1ஆம் நூற்றாண்டு காலத்துல யோவான், அப்போஸ்தலனாகிய யோவான், பிரியமான சீடனாகிய யோவான் காலம் வரைக்கும் அது 1600 வருடங்களாக எழுதப்பட்டு வந்தது. 40க்கும் மேற்பட்ட எழுத்தாளர்கள் அதை எழுதியிருக்கிறாங்க. ஸோ மனுஷங்க அதை எழுதியிருக்கிறாங்க என்றாலும் கூட அதை பத்தி வேதத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா 2 தீமோத்தேயு 3:16, 2 பேதுரு 1:20-21 இதெல்லாம் போன காலம் பார்த்தினாங்க. 2 தீமோத்தேயு 3:16 வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டு இருக்கிறது. மனுஷன் எழுதினாலும் கூட 1600 வருடங்களாக 66 புத்தகங்கள், 40க்கும் மேற்பட்டவர்கள் எழுதியிருந்தாலும் இன்னைக்கு நாங்க வாசிக்கக்குள்ள ஒரு புத்தகம் மாதிரி தான் இருக்கு. அதுக்கு காரணம் என்ன? தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. 2 பேதுரு 1 அதிகாரம் 21வது வசனம் என்ன சொல்லுது? பரிசுத்த மனுஷர்கள், தேவனுடைய பரிசுத்த மனுஷர்கள் பரிசுத்த ஆவியினாலே ஏவப்பட்டு பேசினார்கள். அதனாலதான் இன்னைக்கு நாங்க வாசிக்கக்குள்ள மொத்த பைபிளும் எங்களுக்கு ஒரு புத்தகத்தை வாசிக்கிற மாதிரியான ஃபீல் வருது எங்களுக்கு. அந்த 1600 வருடங்களா 40க்கும் மேற்பட்டவர்கள் எழுதினாலும் கூட எங்களுக்கு இருக்கிறதுக்கு காரணம் ஒரு புத்தகம் மாதிரி இருக்கிறதுக்கு காரணம் அதுதான். சோ அடுத்து மூல பாஷையில எபிரேய மொழியிலும் கிரேக்க மொழியிலும் அன்றைய இயேசு கிறிஸ்து பேசிய சில வார்த்தைகள், சில வசனங்கள் அரமே மொழியிலும் இருக்கு. ஆரம்பத்துல பரிசுத்த வேதம் எழுதப்பட்டது பபிரஸ் என்ற ஒரு தாவர வகையிலிருந்து, ஒரு இலை வகையிலிருந்து செய்யப்பட்ட காகிதம் போன்ற ஒரு இதுல தான் எழுதினாங்க. அதுலயும் தோள்கள்லையும் எழுதினார்கள், மிருகங்களோட தோள்கள்ல. பிறகு கடுதாசி கண்டுபிடிக்கப்பட்டு கடுதாசி அச்சரிக்கப்பட்டு வந்தது. இப்ப நாங்க கணனித்திரையில, ஸ்பெயின்ல, போன்ல நாங்க பார்க்கிறோம். இப்படியாக இது பரிசுத்த வேதம் பரிமாணம் அடைஞ்சு வந்திருக்கு. அடுத்து ஆரம்பத்துல கைப்பிரதி, கையால தான் எழுதினாங்க எல்லாமே. கையால தான் காப்பீஸ் எல்லாம் ஒன்றா எழுதினாங்க. அவங்களுக்கு தான் நியாய சாஸ்திரிகள் அப்படின்னு பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கு. வேத பாரகர் என்று சொல்லப்பட்டிருக்கு. மன்னிக்கும், பரிசுத்த வேதம் வேத பாரகர், ஸ்கிரைப்ஸ் என்று இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க. தமிழ் பைபிள்ல வேத பாரகர்ன்னு சொல்லுவாங்க. அவர்களோட வேலை அந்த வேதத்தை காப்பி பண்றதும் அது மற்றவர்கள் கற்றுக் கொடுக்கிறதும். சோ அதை காப்பி பண்றது தான் கையால தான் எழுதி கொண்டிருக்காங்க. சோ ஆரம்பத்துல கையால காப்பி பண்ணி பதிவு செய்து வந்தது. பிறகு 1455 ஜோனஸ் குட்டன்பர்க் அப்படிங்கிறவர் ஒரு அச்சு இயந்திரத்தை கண்டுபிடிச்சு முதலா பரிசுத்த வேதாகமத்தை தான் அதுல பிரிண்ட் பண்ணினார்.
இலங்கையிலும் கூட சிங்கள மொழியிலும் முதல் அச்சடிக்கப்பட்ட புத்தகம் தான் அது பைபிள். ஸோ இப்படியாக உலகம் முழுவதும் மொத்த பரிசுத்த வேதாகமும் 756 மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. புதிய ஏற்பாடு பகுதி மட்டும் 1726 மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. ஒவ்வொரு பகுதிகளாக மார்க்கு சுவிசேஷம், யோவான் சுவிசேஷம், சங்கீதம், அப்படி பரிசுத்த வேதாகமத்தின் ஒவ்வொரு பகுதியாக 1274 மொழிகளில் மொழிபெயர்க்கப்படும். இப்படி மொத்தமா 3000த்துக்கு மேற்பட்ட மொழிகள்ல அது மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு பரிசுத்த வேதாகமம். உலகிலேயே அதிக அளவிலான மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்ட புத்தகம் பரிசுத்த வேதாகமம். அச்சிடப்படுதலிலும் விற்பனையிலும் முன்னோடி. வருஷம் எடுத்து பார்த்தா ஒவ்வொரு வருஷமும் அதிக அளவில் அச்சடிக்கப்படுற அதிக அளவில் அச்சடிக்கப்படுற புத்தகமும் அதிக அளவில் விற்பனை செய்யப்படுற புத்தகமும் இதுதான் பரிசுத்த வேதாகமம் தான். சோ இதெல்லாம் போனப்பெல்லாம் பார்க்கணும். எனக்கு என்ன ஒரு வேதாகமத்தை ஏன் நான் பெற்றுக்கொள்ள வேண்டும். இப்படியாகத்தான் இந்த பரிசுத்த வேதாகமத்தை ஆண்டவர் இன்னைக்கு எங்களை கைகள்ல கொண்டு வந்து கொடுத்திருக்கிறார். இப்ப இத்தனை வருட காலமா கிறிஸ்துவுக்கு முன் 1500 இருந்து கிறிஸ்துவுக்கு பின் 2025 வரைக்கும் ஆண்டவர் அந்த பரிசுத்த வேதாகமத்தை பாதுகாத்து எங்களுக்கு கொண்டு வந்து கொடுத்திருக்கிறார். பழைய ஏற்பாடு முழுக்க முழுக்க எபிரேய மொழியில் எழுதப்பட்டிருந்தது. அது பிறகு கிறிஸ்துவுக்கு முன் 3வது நூற்றாண்டுல 70 பேர் சேர்ந்து, கிட்டத்தட்ட 72 பேர் செய்து அதை செப்டுவஜின்ட், இது போன கிழமை நான் சொல்லல இந்த பாயிண்ட். பிறகு ஒருத்தர் கேட்டார் என்ன சந்திச்சு, ஏன் நீங்க இதை பத்தி சொல்லலன்னு. சரி, அதையும் சொல்லுவோம்னு இந்த முறை அதை போட்டிருக்கிறேன். 72 பேர் சேர்ந்து அந்த பழைய ஏற்பாட்டு பகுதியை கிரேக்க மொழிக்கு மொழிபெயர்த்தாங்க. பழைய ஏற்பாட்டு பகுதியை கிரேக்க மொழி. அப்ப இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலத்துல அந்த கிரேக்க மொழியில மொழிபெயர்க்கப்பட்ட பரிசுத்த வேதாகமம் பயன்பாட்டுல இருந்தது. அந்த செப்டுவஜின்ட் என்று அதுக்கு பெயர். செப்டுவஜின்ட் என்று பெயர். அது 70 பேர் சேர்ந்து எகிப்துல அந்த அரசன் கட்டளைப்படி அவர்கள் எபிரேய மொழியில இருந்த பழைய ஏற்பாட்டை கிரேக்க மொழிக்கு மொழிபெயர்த்து வச்சிருந்தாங்க. சோ அதுக்கு பேர் வந்து செப்டுவஜின்ட். அது கிறிஸ்துவுக்கு முன் 3ஆம் நூற்றாண்டு நடந்தது. அதுக்கு பிறகு கிறிஸ்துவுக்கு பின் 4ஆம் நூற்றாண்டுல ஜெரம் அப்படிங்கிறவர் லத்தீன் மொழிக்கு மொழிபெயர்த்தார். அது முதலாவது வல்கேட் என்று பைபிள், லத்தீன் வல்கேட் பைபிள் என்று அதுக்கு பேர். லத்தீன் மொழியில் மொழிபெயர்த்தார். அதுக்கு பிறகு கிறிஸ்துவுக்கு பின் 14ஆம் நூற்றாண்டுல ஜான் விக்லிஃப் அப்படிங்கிறவர் ஆங்கில மொழிக்கு மொழிபெயர்த்தாரு. ஜேன் ஹஸ் அப்படிங்கிறவர் செக் நாட்டு மொழிக்கு மொழிபெயர்த்தார் 1415. இவர் உயிரோடு எரிக்கப்பட்டாரு. ஜான் விக்லிஃப் மரணத்தையும் நீங்க தேடி பாருங்க, அவங்க எப்படி மறுத்தார்கள்னு சொல்லி. வில்லியம் டிண்டேல், ஜான் விக்லிஃப் வந்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்ட பிறகு அவர் மொழிபெயர்த்த காரணத்தினால அவர் மேல ஏற்பட்ட கோபத்தால அவருடைய உடலை திரும்ப தோண்டி எடுத்து எரிச்சு ஆத்துல போட்டுட்டாங்க, ஆத்துல கரைச்சு விட்டாங்க. சோ அதே மாதிரி ஜேன் ஹேஸ உயிரோட எரிச்சு விட்டாங்க. வில்லியம் டிண்டேல கழுத்தை நெரிச்சு கொன்னுட்டு அவர் உடலை அவர் செய்த அந்த டிரான்ஸ்லேட் பண்ணின மொழிபெயர்த்த பிரதிகளை வைத்து அவரை எரித்து போட்டார்கள். அதே மாதிரி மேரி ஜோன்ஸ் கதையை நான் போன 15 வயசுல 9 வயசுல வேதத்தை வாசிக்கணும்னு ஏற்பட்ட ஆர்வத்தால 6 வருஷமா உழைச்சு அந்த பைபிள் ஒன்று வாங்குறதுக்கான பணத்தை சேகரித்து 15 வயசுல 26 மைல் தூரம் நடந்து போயிட்டு அவங்க அந்த பைபிளை வாங்கிக்கிட்டு திரும்ப அந்த 26 மைல் தூரம் அவங்க திரும்பி வந்தாங்க. சோ அவங்களோட கதையை வாசிங்க. அவங்களோட கதையால தான் இந்த மேரி ஜோன்ஸ் அவ்வளவு கஷ்டப்பட்டு அவ்வளவு தூரம் போயிட்டு வந்தாங்கிறதுனால தான் பிரிட்டிஷ் பைபிள் சொசைட்டி, பிரித்தானிய வேதாகம சங்கம் உருவாக்கப்பட்டது. காரணமே இவங்களுடைய இந்த ஆர்வம் தான். இவங்க இவ்வளவு கஷ்டப்பட்டு இவ்வளவு ஒரு பைபிளுக்காக இவ்வளவு தூரம் போயிட்டு வராங்க, உங்களுக்கு இவ்வளவு ஆர்வம் இருக்கு அப்படிங்கிறதுல அடிப்படையில தான் பிரிட்டிஷ் பைபிள் சொசைட்டி, பிரித்தானிய வேதாகம சங்கம் உருவாக்கப்பட்டது. அவருடைய வெப்சைட்ல அவங்க அந்த கதையை போட்டிருப்பாங்க. சோ இப்படியாகத்தான் ஆண்டவர் இந்த வேதத்தை இன்றைக்கு எங்களுடைய கைகளில் கொடுத்திருக்கிறார். அப்ப இவ்வளவு ஆண்டவர் சைட்ல இருந்து இவ்வளவு ஆண்டவர் செய்திருக்கிறாரு. மக்கள் இவ்வளவு உயிர் தியாகம் செய்திருக்கிறாங்க, இவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காங்க, பிரயாசப்பட்டிருக்காங்க. அப்ப நாங்க இன்றைக்கு இலகுவா அதை இலவசமா பெற்றுக்கொள்ளக்கூடிய வசதி இருக்கு. ஒரு குறைந்த விலையில வேதாகமத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய வசதி இருக்கு. அப்படி இல்லாட்டி போன்ல டவுன்லோட் பண்ணி கூட வாசிக்கக்கூடிய வசதி இருக்கு. சோ அவ்வளவு இருக்கிறதுனால நாங்க எப்படியாவது எனக்கென ஒரு பிரதி, என் அம்மா அப்பா அண்ணன் தங்கச்சி பைபிள் இல்ல, எனக்கென ஒரு பிரதியை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும். இது போன கிழமும் பார்த்தாங்க. நாள்தோறும் நான் வாசிப்பேன், அதுவும் நாங்க போன கிழமும் பார்த்தோம். 1189 அதிகாரங்கள் இருக்கு. ஒரு நாளைக்கு 365
சரி, ஒரு வருஷத்துக்கு 365 நாட்கள் இருக்கு. அப்ப ஒரு நாளைக்கு 3 அதிகாரம் படி வாசிச்சா கிட்டத்தட்ட நாங்க பைபிள வாசிச்சு முடிச்சிடலாம். கிழமை நாள் திங்கள்ல இருந்து சனிக்கிழமை வரைக்கும் 3 அதிகாரம், ஞாயிற்றுக்கிழமை 5 அதிகாரம். சோ மொத்தமா ஆ திங்கள்ல இருந்து சனி வரைக்கும் 3, 3 அதிகாரமாகவும், ஞாயிற்றுக்கிழமை மட்டும் 5 அதிகாரம் வாசிச்சா, ஒரு வருடத்துல நாங்க இந்த மொத்த வேதத்தையும் வாசிச்சு முடிச்சிடலாம். கிரமமா வாசிக்கணும். கிளி ஜோசியம் மாதிரி வாசிக்கக் கூடாது. அங்க இங்க தொட்டு தொட்டு பாஞ்சு பாஞ்சு வாசிக்கக் கூடாது. கிரமமா இன்னைக்கு விட்டதுல இருந்து நாளைக்கு, நாளையில இருந்து அடுத்த நாள் அப்படி தொடர்ச்சியா வாசிச்சு கொண்டு போகணும். வேகமா வாசிச்சு கொண்டு போகணும். புரியுதில்ல, எனக்கு இது போர் அடிக்குது, எனக்கு இது ஒண்ணும் மண்டைக்குள்ள போகுதில்ல அப்படின்னு சொல்லி விட்டுறக்கூடாது. ஸ்டக் ஆகி நிக்கக்கூடாது. புரியாட்டியும் பரவால்ல, விட்டுட்டு அடுத்து எல்லாருக்கும் ஒரே நாள்ல எல்லாத்தையும் புரியாது. நானே இப்ப இவ்வளவு காலமா வேதத்த வாசிச்சாலும், இன்னும் எனக்கு புரியாத இடங்கள் இருக்கு. சோ அந்த வேகமா வாசிச்சுக்கணும். எவ்வளவு வேகமா வாசிக்கிறீங்களோ, அவ்வளவு வேகமா எங்க மைண்ட்ல வசனம் பதியும். வேகமா வாசிக்கணும்னு சொல்றதுக்கு காரணம், நாங்க அத இன்னைக்கு படிக்க போறோம். அப்படி வந்து வசனங்கள் ஒன்றோடு ஒன்று ஒப்பிட்டு பார்க்க வேணும். அப்ப இந்த பைபிள்ல இருக்க மொத்த வசனங்களை 31,101 வசனங்கள் இருக்கு. அவ்வளத்தையும் நாங்க இப்ப ஒரு 5 வருஷ காலத்துல வாசிக்கிற மாரி இருந்தா, 5 வருஷத்துக்கு முன்னுக்கு நான் வாசிச்ச வசனம் 5 வருஷத்துக்கு பிறகு ஞாபகம் இருக்காது. அதே நான் அந்த மொத்த வேதாகமத்தையும் ஒரு 3 மாத காலத்துக்குள்ள, ஒரு 6 மாத காலத்துக்குள்ள வாசிப்பேனா இருந்தா, இந்த வசனம் இதுக்கு முன்னுக்கு நான் வாசிச்சேனே, இப்ப கிட்டத்துல தானே வாசிச்சேன். இதே மாதிரி ஒரு வசனம் இன்னொரு இடத்துல இருக்குதே அப்படிங்கிறது ஞாபகம் வரும். சோ அதனால எவ்வளவு வேகமா வாசிக்க முடியுமோ, அவ்வளவு வேகமா வாசிச்சு கொண்டு போக வேணும். முதல்ல முதலா பைபிள வாசிக்க ஆரம்பிக்கிறவங்க, புதிய ஏற்பாடுல இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. புதிய ஏற்பாடு ஒரு 5, 6 தடவ வாசிங்க. புதிய ஏற்பாடு மட்டும். அதாவது மத்தேயு புத்தகத்திலிருந்து வெளிப்படுத்தல் புத்தகம் வரைக்கும், மத்தேயு புத்தகத்திலிருந்து வெளிப்படுத்தல் புத்தகம் வரைக்கும் இருக்கிற பகுதியே 27 புத்தகம் இருக்கு. அத திரும்ப, 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 திரும்ப ஒரு 5, 6 தடவ குறைஞ்சது முடியும்ன்னா 10, 15 தடவ திரும்ப, திரும்ப வாசிங்க. புதிய ஏற்பாடு நல்ல பரிச்சயமானதுக்கு பிறகு நீங்க பழைய ஏற்பாடு ஆதியாகமத்திலிருந்து வாசிச்சு கொண்டு வந்தீங்கன்னு சொன்னா, உங்களுக்கு இலகுவா வேதத்த புரிஞ்சு கொள்ள முடியும். வாசிக்கக்குள்ள வாசிக்கிறதுக்கு முன்ப வேதத்த திறந்து வச்சுக்கொண்டு, ஜெபத்தோட வாசிங்க. ஆண்டவரே என்னோட பேசுங்க. ஆண்டவரே, இந்த சங்கீதம் 119, 18ல ஒரு ஜெபம் இருக்கு. என்னது? உமது வேதத்தில் அதிசயங்களை நான் பார்க்கும்படி என் கண்களை திறந்தருளும். உமது வேதத்தில் உள்ள அதிசயங்களை நான் பார்க்கும்படி என் கண்களை திறந்தருளும் அப்படின்னு. அப்ப அத சொல்லி ஜெபிச்சுட்டு வேதத்த வாசிங்க. இந்த வேதம்ங்கிறது ஒரு பொக்கிஷம் மாதிரி ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறார். அப்ப அதிலிருந்து ஆண்டவர் வச்சிருக்கிற அந்த பொக்கிஷத்த நான் கண்டு கொள்ள வேண்டும். அதுக்காக நான் வாசிக்கிறேன். அதே மாதிரி தேவனுடைய குரலை கேட்க வேண்டும் என்ற ஆசையில நாங்க வாசிக்கணும். வேதத்தை வாசிக்கக்குள்ள ஆண்டவர் என்னோட பேச வேணும். ஆண்டவருடைய குரலை நான் கேட்க வேணும். அப்படிங்கிறது ஆசையோட நாங்க வாசிக்கணும். இன்னைக்கு ஆண்டவர் எங்களோட பேசுவாரு. எப்படி? எங்க காதுல வந்து பேச மாட்டாரு. எங்க காதுல வந்து ஏதாவது சத்தம் கேட்டா நாங்க கொஞ்சம் காது போயிட்டு டாக்டர்ட்ட செக் பண்ணி பார்க்கணும். ஆண்டவர் காதுல வந்து பேச மாட்டாரு. பேசணும்னு நினைச்சா பேசுவாரு. ஆண்டவருக்கு விருப்பம் இல்ல. ஆண்டவரை யாராலும் தடை பண்ண முடியாது. ஆனா ஆண்டவர் இன்னைக்கு எழுதி கொடுத்திருக்காரு. எழுதி கொடுக்கப்பட்டிருக்கும் இந்த வசனத்துக்கூடாகத்தான் ஆண்டவர் எங்களுக்கு பேசுவாரு. ஆண்டவருடைய குரலை நான் கேட்க வேண்டும். இந்த எழுதப்பட்ட வசனங்களுக்கூடாக என்ற ஆசையில நாங்க வாசிக்க வேணும். அது ஆதியாகமம் 8:22லயும், யோவான் 10:27லயும் இருக்கு. நாங்க போன கிழமை பார்த்தோம். ஆதியாகமம் 8:22ல ஆண்டவர் தம்முடைய உள்ளத்தில் சொன்னது வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு. மனுஷனுடைய உள்ளத்தில் என்ன இருக்குதுங்கிறதை எங்களுக்கு புரிந்து கொள்ள முடியாது. ஆனா ஆண்டவர் அவருடைய மனசுல என்ன சொன்னாரு? அவருடைய இருதயத்தில், அவர் உள்ளத்துல அவர் சொன்ன விஷயம் கூட பரிசுத்த வேதாகமத்தில் எழுதப்பட்டிருக்கு. அப்படின்னு சொன்னா, ஒரு மனுஷனால ஆண்டவர் மனசுக்குள்ள இருந்ததை எழுத இயலும். இது தேவ ஆவியினால தான் முதல்ல நான் சொன்னது போல, தேவ ஆவியினால் எழுதப்பட்டதுனால தான் தேவனுடைய மனசுக்குள்ள இருக்கிறது கூட எழுதப்பட்டிருக்கு. அதே மாதிரி புதிய ஏற்பாட்டுல யோவான் 10:27 ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்னார், என் ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கும். அப்ப ஆண்டவருடைய சத்தத்தை கேட்க வேண்டும் என்ற ஆசையில நாங்க வேதத்தை வாசிக்க வேண்டும். இதோட தான் நாங்க போன கிழமை பாட்டினோம். சோ நான் வேதம் தொடர்பாக என்னென்ன செய்வேன் என்று 7 விஷயங்கள் பார்த்தோம். அதுல முதல் 2 விஷயங்களை நாங்க விரிவா பார்த்தோம். இது போன கிழமை வரைக்கும் நாங்க பார்த்தது. சரியா? இப்ப நாங்க இன்றைய நாளுக்கு என்ன மிச்ச 5 விஷயங்கள் நாங்க பார்க்க வேணும். என்னது? ஆ 7 விஷயங்கள் முதல்ல பார்த்தோம் தானே? ஆ முதல்ல பார்த்த 7 விஷயத்துல முதல் 2ஐயும் விரிவா பார்த்தோம். 3வது விஷயம். இரவும் பகலும் தியானிப்பேன். தியானிப்பேன் என்று சொன்னா ஆங்கிலத்துல மெடிடேஷன். மெடிடேட் பண்றது. இப்ப நான் கொஞ்சம் ஸ்லோவா பேசுறேன். ஏன்னா இது புது விஷயம். புதுசா பேச போறேன். இப்ப நான் ஸ்லோவா பேசுறேன். இதுவரைக்கும் படிச்சதுல யாருக்காவது ஏதாவது கேள்வி இருக்கா? இப்பதான் நாங்க இந்திய நாளுக்குரிய பாடத்துக்கு போறோம். இதுவரைக்கும் படிச்சது போன கிழமை படிச்சது. யாருக்காவது சந்தேகம் இருந்தா கேட்கலாம்.
மௌனம் சம்மதம். சோ பொறுத்தவரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லைன்னு நம்பி இன்றைய நாள்ல நாங்க என்ன போறோம்னு சொன்னா, இரவும் பகலும் தியானிப்பேன். எப்படி நான் வேதத்தை இரவும் பகலும் தியானிப்பேன். எப்படி நான் தியானிக்கிறது? மெடிடேஷன் என்ன? எப்படி மெடிடேட் பண்றது? வேறு மதங்கள்ல இருந்து வந்தவங்க, இப்ப நான் வந்து இந்து மதத்துல இருந்து வந்தது, பிறப்பில இந்து மதத்தை சேர்ந்தவன். அது பிறகுதான் அன்றைய இயேசு கிறிஸ்து அறிவிக்கும். இந்த மாதிரி பௌத்த மதத்துல இருந்தோ வேறு மதத்துல இருந்து வந்தவங்களுக்கு அவங்களுக்குரிய தியானம்ங்கிறது வித்தியாசமானது. யோகா கிளாஸ் எல்லாம் போனாங்கன்னு சொன்னா போயிடாதீங்க யாரும். ஆஹ் போனவங்களுக்கு தெரியும். அங்க தியானிக்கிறதுக்கு மெடிடேஷன் சொல்லி ஒண்ணு கொடுப்பாங்க. அதுல என்ன செய்யறது? மைண்ட் எந்த சிந்தனையும் இல்லாம எதையுமே யோசிக்காம இருக்கிறது தான் அவங்கள பொறுத்த வரைக்கும் தியானம். மைண்ட வெறுமையாக்குறது, மனசை வெறுமையாக்குறது தான் அவங்களுடைய தியானம். முதல்ல கண்ணுக்கு முன்னுக்கு ஏதாவது ஒரு பொருளை வைப்பாங்க, ஒரு பூச்செடி, ஒரு கண்ணாடி குவளை மாதிரி ஒன்று வச்சுட்டு அதையே பார்த்துக்கிட்டு இருக்க சொல்லுவாங்க. அதையே பார்த்துட்டு இருக்க சொல்லுவாங்க. பிறகு அதுல இருக்க தண்ணி இல்லாம பண்ணிட்டு இப்ப இந்த கிளாஸை பத்தி மட்டும் யோசிங்க அப்படின்னா, பிறகு கடைசியில அந்த கிளாஸையும் தூக்கிட்டா ஒண்ணும் இருக்காது. இப்ப ஒண்ணுமே இல்லாததை பத்தி யோசிங்க அப்படின்னு சொல்லி மைண்ட்ல எதையுமே பத்தி இல்லாம மைண்டை வெறுமையாக்குறது தான் அவர்களுடைய தியானம், அவர்களுடைய மெடிடேஷன் அது. ஆனா எங்களுடைய தியானம், பரிசுத்த வேதாகமத்துல சொல்ற தியானம் அப்படிங்கிறது அப்படிப்பட்ட தியானம் அல்ல. பரிசுத்த வேதாகமம் சொல்ற தியானம் யாருக்காவது ஞாபகம் இருக்கா? நாங்க என்ன வசனம் பார்த்தனாங்க? இந்த இரவும் பகலும் தியானிப்பேன் அப்படிங்கிறதுக்கு எந்த வசனம் நாங்க பார்த்தனாங்க? சங்கீதம் 1 அதிகாரம் 2 முதலாவது. தேங்க்யூ டேனியல், வெரி குட். முதலாவது சங்கீதம் 2வது வசனம். இரவும் பகலும் வேதத்தை தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான். அப்ப இந்த வேதத்தை தான் நாங்க தியானிக்கிறோம். அப்ப வேதத்துல சொல்ற தியானம்ங்கிறது எங்களோட மனசை வெறுமையாக்குற தியானம் இல்ல, எங்களோட மனசை வேத வசனத்தால நிரப்புற தியானம். எங்களோட வேத வசனத்தால நிரப்புற தியானம். சோ முதல்ல நாங்க வாசிக்கிறோம். காலையில எழும்பின உடனே முதல்ல வாசிக்கிறோம். இல்லாட்டி காலையிலேயே வாசிக்கிறது நல்லா, காலையிலேயே மைண்ட் ஃப்ரெஷ்ஷா இருக்கும், மைண்ட் வாசிக்கிறது நல்லா. இரவுக்கும் தூங்க போக கூட வாசிக்கலாம். இப்ப என்னுடைய பழக்கம் எப்படி இருந்ததுன்னு சொன்னா, ஆரம்பத்துல நான் புதிய ஏற்பாடு மட்டும் தான் வாசிச்சு கொண்டிருந்தேன். பிறகு பழைய ஏற்பாடு வாசிக்க ஆரம்பிச்சேன். அதுக்கு பிறகு காலையில நான் பழைய ஏற்பாடு வாசிப்பேன் எழுப்பின உடனே. இரவு தூங்க போறதுக்கு முன்னுக்கு புதிய ஏற்பாடு வாசிப்பேன். ஸோ இடைநாட்டில் டைம் கிடைக்கிறதுக்குள்ள எல்லாம் புதிய ஏற்பாடு தான் வாசிக்கிறது. ஸோ என்னுடைய பழக்கம் அப்படித்தான் இருந்தது. இப்ப காலையில எழுப்பி நாங்க வந்து வாசிக்கக்குள்ள நாள் முழுக்க அந்த வசனத்தை பத்தியே யோசிச்சு கொண்டு இருக்குவாங்க. அந்த வசனத்தை பத்தியே நான் யோசிச்சு கொண்டு இருந்தேனானால் அதுதான் தியானம். சோ இத விளக்கப்படுத்துறதுக்கு அதுவும் நாங்க பரிசுத்த வேதாகமத்துல இருந்து ஒரு உதாரணத்தை எடுக்க போறோம். இந்த தியானம், வேதத்தை நான் இரவும் பகலும் தியானிப்பேன் அப்படிங்கிறதுக்கே பரிசுத்த வேதாகமத்துல இருந்து ஒரு உதாரணத்தை பார்த்தா, எனக்கு சரியான படம் கிடைக்கல. ஏதோ கிட்டத்தட்ட அன்னளவா போற படம் ஒன்று தான் இது. இந்த மாடு என்ன செய்யுது? புல்ல தின்னுது, புல்லு சாப்பிடுது. ஆனா உண்மையில எனக்கு தேவைப்பட்ட படம் வந்து அசை போடுற மாதிரியான. கண்டிருக்கீங்களா மாடு அசை போடுறது? முதல்ல அந்த மைதானத்துல இருக்க புல் எல்லாத்தையும் மேய்ஞ்சி மேய்ஞ்சி மேய்ஞ்சிட்டு பிறகு ஒரு மரத்துக்கு கீழே போயிட்டு அடியில இருந்து என்ன பண்ணும்? திரும்ப அது வயிற்றுக்குள்ள இருந்த சிறு வயிற்றுல இருந்த புல்லை எடுத்து திரும்ப அது சப்பி 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 மென்று கொண்டிருக்கும், அசை போட்டு கொண்டிருக்கும். அதுதான் தியானம். இப்ப லேவியராகமம் புத்தகம் 11வது அதிகாரத்துல பரிசுத்தமான விலங்குகள், அசுத்தமான விலங்குகள், சுத்தமான விலங்குகள், அசுத்தமான விலங்குகள், இந்தந்த மிருகங்களை சாப்பிடலாம், இந்தந்த மிருகங்களை சாப்பிடக்கூடாது, இவைகள் பரிசுத்தமான மிருகங்கள், இவைகள் அசுத்தமான விலங்குகள் அப்படி என்று லேவியராகமம் 11ஆம் அதிகாரத்துல ஆண்டவர் பிரிச்சு காட்டியிருக்கும். அப்படி பிரிச்சு காட்டக்குள்ள 2 நிபந்தனைகள் ஆண்டவர் சொன்னார். அந்த ஒரு மிருகம் அசுத்தமானதா பரிசுத்தமானதாங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு 2 நிபந்தனைகள் கொடுத்தார். அது லேவியராகமம் 11ஆவது அதிகாரத்துல இருக்கு. திருப்பங்க லேவியராகமம் 11வது அதிகாரத்துக்கு. லேவியராகமம் 11வது அதிகாரத்துல 7வது வசனத்துல பாருங்க. பன்றியின் குழம்பும் விரிகுழம்பும் 2ஆக பிரிந்ததுமாயிருந்தும் அது அசை போடாது. 2 கண்டிஷன் வந்து, ஒன்று கால் குழம்பு, கால்
அடிபாதம் இரண்டாக பிரிஞ்சிருக்கணும். ரெண்டா பிரிஞ்சிருக்கணும். உங்களுக்கு தெரியும், மாடுகள் பார்த்திருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எப்படி அடியில் பிரிஞ்சிருக்கு ரெண்டா. குழம்பு இருக்கும், விரிக்குழம்பு. அப்படி பிரிஞ்சிருக்கணும். பன்றிக்கு அப்படி இருக்காது. அப்படி இருக்கும், பன்றிக்கு அப்படி பிரிஞ்சிருக்கும். ஆனா அது அசை போடாது. ஸோ 2 கண்டிஷன் இருக்கு. ஒண்ணு கால் பாதம் பிரிஞ்சு இருக்கணும். 2வது தான் அது அசை போடுகிறதா இருக்க வேணும். ஸோ இதுதான் கொடுக்கப்பட்ட 2 கண்டிஷன். அதுல நாங்க இப்ப இன்னைக்கு படிக்க போறது அசை போடுறத பத்தி மட்டும்தான். கர்த்தருடைய வேதத்தை நான் தியானிக்கிறது அப்படிங்கிறது அசை போடுறது. அப்படி அசை போடுறதும் விரிகுழம்பு உள்ளது, இவை 2ம் தான் பரிசுத்தமானது. இது 2ம் இருந்தா தான் அது பரிசுத்தமான மிருகம். இது 2ல ஏதாவது ஒன்று இல்லாட்டியும் அது அசுத்தமான மிருகம். அப்ப அசை போடுறதுங்கிறதுக்கு ஆண்டவர் முக்கியமான இடம் கொடுத்திருக்கிறார். அவர் முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார். சோ லேவியராகமம் 11ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அதே போல 26வது வசனத்தையும் பாருங்க. 26வது வசனம். விரிநகங்குள்ளவைகளாய் இருந்தும் பிளவான குழம்பு இல்லாமலும் அசை போடாமலும் இருக்கிற மிருகங்கள் யாவும் அசுத்தமாய் இருக்கும். இதுதான் அந்த கொடுக்கப்பட்ட 2 கண்டிஷன். பிளவான குழம்பு இல்லாமலும் அசை போடாமலும் இருக்கிற மிருகங்கள் யாவும் அசுத்தமானது. அப்ப அடிபாதம் பிரியாமல் இருந்தா, அதே போல அசை போடாமல் இருந்தா அது அசுத்தமானது. அடிபாதம் பிரிஞ்சு அசை போடுற மிருகமா இருந்தால் அது பரிசுத்தமானது, சுத்தமான மிருகம். சோ அசை போடாதவே அருவருப்பானவை அப்படின்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அப்ப நாங்களும் தேவனுடைய வசனத்தை வாசிச்சா மட்டும் பத்தாது, அதை நாங்க தியானிக்க வேண்டும். அதை நாங்க அசைப்படும். காலையில வாசிக்கிறத நாள் முழுக்க அந்த வசனத்தை பத்தியே யோசிச்சு கொண்டிருக்கணும். திரும்ப திரும்ப பஸ்ல போகல, ஆபீஸுக்கு போகல, திரும்ப 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 அந்த காலையில ஒரு வாசிக்கிறதுல இருந்து ஒரு வசனத்தை வச்சுக்கொண்டு அந்த வசனத்தை திரும்ப 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 நாள் முழுக்க யோசிச்சு பார்க்கணும். இதுல அர்த்தம் என்ன? இந்த வசனம் ஏன் எனக்கு இன்னைக்கு கிடைச்சது? இன்னைக்கு இந்த வசனத்தை வச்சு நான் என்ன செய்யலாம்? இன்னைக்கு இந்த வசனம் என்ன எப்படி பாதுகாக்குது? அந்த வசனத்துல இருந்து என்ன அர்த்தம்? ஆண்டவர் எனக்கு என்ன சொல்ல வாராரு இந்த வசனத்துல? அப்படிங்கறத நாள் முழுக்க நான் அந்த வசனத்தை பத்தியே யோசிச்சு கொண்டு இருக்கிறது தான் இரவும் பகலும் தேவனுடைய வசனத்தை அல்லது வேதத்தை தியானித்தல் அப்படிங்கிறது. ஸோ இரவும் பகலும் தியானிப்பேன். 4வது என்ன செய்வேன்? நான் வேதத்தை மனப்பாடம் செய்வேன். ஏன்? நாங்க ஏற்கனவே அந்த வசனம் பார்த்தோம். சங்கீதம் 119:11. உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடி என் இருதயத்திலே உமது வசனத்தை வைத்து வைத்து. அது எனக்கு பாவம் செய்யாமல் தடுக்கிறது. நான் தேவனுடைய வசனத்தை மனப்பாடம் செய்தால் அது நான் பாவம் செய்யாதபடி என்னை தடுக்கிறது. சங்கீதம் 119:11 ஏற்கனவே நாங்க பார்த்தோம். அதே மாதிரி 1 பேதுரு 3:15 எங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. எங்களிடம் எங்களுடைய நம்பிக்கையை பத்தி, எங்களுடைய விசுவாசத்தை பத்தி யாராவது கேள்வி கேட்டா நாங்க அவங்களுக்கு பதில் சொல்ல தயாரா இருக்க வேணும். 1 பேதுரு 3:15 திருப்புங்க. 1 பேதுரு 3:15. ஒன்று பேதுரு 3:15. உங்களில் இருக்கிற நம்பிக்கையை குறித்து உங்களிடத்தில் விசாரித்து கேட்கிற யாவருக்கும் சாந்தத்தோடும் வணக்கத்தோடும் உத்தரவு சொல்ல எப்பொழுதும் ஆயத்தமாயிருங்கள். அப்ப எங்களிடத்தில் இருக்கிற நம்பிக்கையை குறித்து யாராவது விசாரிச்சு கேட்டா அவங்களுக்கு நாங்க விளக்கப்படுத்தக்கூடியதாக ஆயத்தமா இருக்கணும். உத்தரவு சொல்ல ஆயத்தமா இருக்கணும். அப்படின்னு சொன்னா எங்க இருதயத்துல அந்த வசனங்கள் ஞாபகம் இருந்தா தான் உடனே நாங்க சொல்லலாம். வேதாமத்துல இந்த இடத்துல இப்படி சொல்லி இருக்கு, அதனாலதான் நாங்க இப்படி நம்புறோம், இதைத்தான் நாங்க நம்புறோம், இதைத்தான் நாங்க செய்யறோம் அப்படிங்கறத நாங்க சொல்லலாம். நான் மனப்பாடம் பண்ணி வச்சிருந்தோம். ஸோ 2 விஷயம். மனப்பாடம் செய்யறதுனால அது என்னை பாவம் செய்யாமல் தடுக்கிறது. நான் இதை பத்தி அடுத்த கிழமையும் பார்ப்போம். தேவனுடைய வசனத்தை கொண்டு தான் நாங்கள் சோதனைகளை எதிர்கொள்ள முடியும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய சோதனைகள் நாங்க பார்த்து தெரியும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துக்கு அந்த சோதனைகள் ஆண்டவர் ஜெயித்தது எப்படி? வசனத்தை கொண்டு தான் ஜெயிச்சாரு. சோ இதை குறித்து அடுத்த கிழமையும் நாங்க பார்க்க இருக்கு. சோ அந்த மனப்பாடமா இருந்தா தான் ஒரு சோதனை வரக்குள்ள எங்களுக்கு தெரியும் இது செய்யக்கூடாது அப்படிங்கிறது. சோ அதை ஞாபகம் வச்சுக்கொள்ளலாம். மனப்பாடம் செய்யறதுனால, வேதத்தை நான் மனப்பாடம் செய்யறதுனால அது எனக்கு பாவம் செய்யக்கூடிய சூழ்நிலை வரும் பொழுது அதுதான் சோதனைன்னு சொல்றது. ஒரு பாவம் செய்வதற்கான ஒரு சூழ்நிலை வரும் பொழுது அதுதான் சோதனை. அந்த சோதனை வரும் பொழுது அந்த வசனத்துக்குன்னு எனக்கு ஞாபகம் வரும். எனக்குள்ள இருக்க பரிசுத்த ஆவியானவர் அந்த வசனத்தை ஞாபகப்படுத்தி கொடுப்பாரு. டக்குன்னு பாக்ஸ்ல இருந்து எடுத்து கொடுப்பாரு.
அதான் என் இருதயத்தில் வைத்து வைத்தேன். இப்ப இருதயத்தில் வைக்கப்பட்டிருக்க அந்த வசனத்தை டக்குனு பரிசுத்தாவியானவர் எடுத்து காட்டுவார். ஞாபகப்படுத்துவாரு. இல்ல நீ செய்யக்கூடாது, டக்குனு பாவம் செய்யக்கூடாது அப்படின்னு அது என்னை தடுக்கிறது. அதே மாதிரி ஒருத்தருக்கு நாங்க விளக்கப்படுத்தக்குள்ள அந்த வசனம் எங்களுக்கு உதவியா இருக்கும். ஸோ இந்த ரீசனுக்காக நாங்க மனப்பாடம் செய்து கொள்ள வேண்டும். போகும் இடத்திலெல்லாம் நான் எடுத்து செல்வேன். இந்த வசனத்தை போகும் இடத்திலெல்லாம் நான் எடுத்து செல்வேன். எனக்கு ஒரு சந்தர்ப்பம் இருக்கு. நான் ஒரு விஷயம் ஒரு எத்தனை வயசு 17 18 வயசு இருக்குன்னு நினைக்கிறேன். சர்ச் ஃப்ரெண்ட்ஸோட ஒரு இடத்துக்கு ஐஸ்கிரீம் சாப்பிட போனோம். ஒரு கடைக்கு போகக்குள்ள நான் கையில பைபிள் கொண்டு போனேன். எல்லாரும் கேள்வி பண்ணாங்க. சர்ச் ஃப்ரெண்ட்ஸ் தான் இருந்தாங்க கூட கேள்வி பண்ணாங்க. இதுக்கு ஐஸ்கிரீம் சாப்பிட்ற இடத்துக்கு எதுக்கு? நாங்க போயிட்டு ஒரு மேசையில போயிட்டு எல்லாம் உட்காந்துட்டு சாமான் எல்லாம் மேசையில வச்சுட்டு இங்கிட்டு வந்து ஐஸ்கிரீம் செலக்ட் பண்றதுக்கு கடை நிற்கக்குள்ள டக்குன்னு ஒருத்தர் பார்த்து டக்குன்னு திரும்பாத மெதுவா திரும்பி பாரு நாங்க இருந்த மேசை அப்படின்னு. நான் எந்த மேசைக்கு திரும்பி பார்த்தா அன்னைக்கு ஒரு முஸ்லிம் மதத்தை சேர்ந்த ஒருத்தர் அன்னைக்கு வந்து உட்கார்ந்து அன்னைக்கு நான் வச்சிருப்பேன் அந்த ஒரு ஆங்கில பைபிள் அந்த வேதாந்தத்தை திருப்பி வச்சு வாசிச்சுக்கிட்டு இருக்கோம். அவர் அது ஃபுல்லா வாசிச்சு முடிச்சுட்டு போற வரைக்கும் நாங்க அந்த இடத்துக்கு போகல. அவரை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. கொஞ்சம் நேரம் அதை வாசிச்சுட்டு அதுக்கு பிறகு போனோம். ஸோ அது மாதிரி நாங்க எங்க வேணாலும் எடுத்து போறது எங்க எப்படி ஆண்டர் பயன்படுத்துவாருன்னு தெரியாது. ஸோ அதை எடுத்துட்டு போறது எங்களுக்கு பிரயோசனமா இருக்கும். முதல்ல நாங்க பார்த்தது மாதிரி மனப்பாடமா எல்லா வசனத்தையும் எங்களுக்கு மனப்பாடமா இருக்காது. அப்ப கையில ஒரு வேதாகம் இருந்துச்சுன்னா டக்குன்னு நாங்க திருப்பி எடுத்து காட்டுறதுக்கு ஈஸியா இருக்கும். மனப்பாடமாவே எல்லா வசனமும் எங்களுக்கு இருக்காது. ஆனா பைபிள் ஒன்று கையில இருந்துச்சுன்னா முடிஞ்ச அளவு மனப்பாடம் செய்து கொள்ளுங்க. ஆனா எல்லாத்தையுமே மனப்பாடம் செய்யறது பிராக்டிக்கல் இல்லை. அப்படி செய்தவங்களும் இருக்கிறாங்க. ஸோ கையில ஒரு வேதாகம் இருந்துச்சுன்னா இலகுவா நாங்க எடுத்து காட்ட முடியும். ஸோ கையில நான் வேதாகமத்தை எடுத்து செல்வது மற்றவர்களுக்கு ஒரு சாட்சியை கொடுக்குது. அப்ப முஸ்லிம் குரான்ல கிறிஸ்தவர்களுக்கு கொடுக்கப்படுற பெயர் என்னது? தி புக் ஆஃப் த பீப்புள், புத்தகத்தின் மக்கள் சொல்லுவேன். அப்ப நான் கையில ஒரு பரிசுத்த வேதம் எடுத்து போகக்கூட அது ஒரு சாட்சியா இருக்கு. நான் ஒரு கிறிஸ்தவன்கிறது மத்தவங்க பாக்குறாங்க. அது சாட்சியா இருக்கு. சில நாடுகள்ல தடை பண்ணியிருக்காங்க. நான் போன முறை இந்தியாவில் இருக்கக்குள்ள என்னோட இருந்தவங்க சொன்னாங்க கையில பைபிள் எடுத்துட்டு போக வேணாம், நீங்க ஃபாரினர்ஸ், நீங்க கையில பைபிள் எடுத்துட்டு போனா நீங்க மத மாற்றத்துக்காக வந்திருக்கீங்கன்னு நினைப்பாங்க, அதனால கொண்டு போக வேணாம் அப்படின்னு சொல்லி எச்சரிச்சாங்க. இந்த மாதிரி தடைகள் இருக்கலாம். ஆனா நாங்க கையில எடுத்துட்டு போகக்குள்ள அது மற்றவர்களுக்கு ஒரு சாட்சியை கொடுக்குது. நான் கிறிஸ்தவன் அப்படிங்கிற சாட்சியை கொடுக்குது. அதே மாதிரி என்னுடைய சாட்சி காக்கிறது. நான் கையில வேதாகமத்தை வச்சுக்கிட்டு பாவம் செய்ய முடியாது. கையில ஒரு வேதாகமத்தை வச்சுக்கிட்டு இருக்கக்குள்ள நான் கோவப்பட்டு யாராவது ஏசுனா என்ன நடக்கும்? என்னுடைய சாட்சி அங்கே கெடுக்கப்படுகிறது. அது அப்படி கெடுக்கப்படாம காக்குறதுக்கு பரிசுத்த வேதாந்த கையில எடுத்து செல்றது உதவியா. அப்ப கையில பரிசுத்த வேதாந்தம் எடுத்துட்டு போறது நான் மற்றவர்களுக்கு நான் கொடுக்குற ஒரு சாட்சியாகவும் என்னுடைய சாட்சியை நான் காத்துக்கொள்றதுக்கு உதவியாகவும் இருக்கு. அடுத்தது நான் கொஞ்சம் இன்னும் 15 நிமிஷம் இருக்கு. 10 நிமிஷத்துல முடிச்சிருவேன். கடைசி 5 நிமிஷம் வேற கொஞ்சம் விஷயம் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பேசுறதுக்கு. ஸோ கடைசி 10 நிமிஷத்துல இந்த 2 விஷயங்கள் தான் நாங்க பார்த்திருக்கோம். மொத்தமா 7 விஷயங்கள் நாங்க பார்த்தோம். நான் வேதத்தை என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிற பத்தி 7 விஷயங்கள். முதலாவது நாங்க என்ன செய்யணும்? எனக்கென ஒரு பிரதியை பெற்றுக்கொள்ள வேண்டும். அதை வாழ்நாள் முழுவதும் வாசிக்க வேண்டும். இரவும் பகலும் தியானம் செய்ய வேண்டும். மனப்பாடம் செய்ய வேண்டும். போகிற இடத்துக்கெல்லாம் எடுத்து செல்ல வேண்டும். 6வது நான் கற்றுக்கொள்வேன். நான் கற்றுக்கொள்வேன். எப்படி வேதத்தை கற்றுக்கொள்றது? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மத்தேயு 11:29 திருப்புங்க பார்க்கணும். மத்தேயு 11:29 ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்னார், நான் பரிசுத்த வேதாகமத்தை கற்றுக்கொள்றது எதுக்காக? ஆண்டவரை கற்றுக்கொள்றது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை கற்றுக்கொள்றதுக்காகத்தான் நான் பரிசுத்த வேதாகமத்தை கற்றுக்கொள்றேன். இது ஒரு மத புத்தகம்னு யோசிக்க கூடாது. இது இருக்க சட்டங்கள் என்ன அப்படிங்கறது கற்றுக்கொள்றது முக்கியம் இல்ல. இதுல ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை கற்றுக்கொள்ளணும். மத்தேயு 11:29 28 எங்களுக்கு எல்லாம் தெரியும். வருத்தப்பட்டு வாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் எடுத்து வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். அது 28. 29 ஆண்டவர் சொல்றாரு, என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்னிடத்தில் கற்றுக்கொள்ளணும். அப்ப ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினிடத்தில் கற்றுக்கொள்ள வேண்டுமா இருந்தால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எப்படி இருந்தார் அப்படிங்கறத நாங்க தெரிஞ்சுக்கொள்ளணும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எப்படி இருந்தார் அப்படின்னு தெரிந்து கொள்ள வேண்டுமா இருந்தால் வேதத்தை வாசிக்க வரும். வேதத்தில் நாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை கற்றுக்கொள்ளும் பொழுது நாம்
இயேசு கிறிஸ்துவை கற்றுக்கொள்கிறோம். அப்ப அதுக்காக நாம் வேதத்தை கற்றுக்கொள்ள வேண்டும். அன்று இயேசு கிறிஸ்துவ அது தொடர்பாக இன்னொரு விஷயம் சொல்லியிருக்காரு. யோவான் 5:39 வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள். திருப்புங்க யோவான் 5:39. யோவான் 5:39. வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள். என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகளும் அவைகளே. வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள். என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகளும் அவைகளே. அப்ப இயேசு கிறிஸ்து அறிந்து கொள்ள வேண்டுமா இருந்தால் எங்களுக்கு இருக்கிற ஒரே வழி வேதத்தை கற்றுக்கொள்வது தான். வேதத்தை கற்றுக்கொள்வது இயேசு கிறிஸ்துவை கற்றுக்கொள்ளவும், இயேசு கிறிஸ்துவிடம் இருந்து கற்றுக்கொள்ளவும். நான் ஏன் வேதத்தை கற்றுக்கொள்ள வேண்டும்? இயேசு கிறிஸ்துவை கற்றுக்கொள்ளவும், இயேசு கிறிஸ்துவிடம் இருந்து கற்றுக்கொள்ளவும். இயேசு கிறிஸ்துவை கற்றுக்கொள்றதுக்காக வேதத்தை ஆராய்ந்து பாருங்கள் அப்படின்னு யோவான் 5:39 சொல்லுது. இயேசு கிறிஸ்துவிடம் இருந்து கற்றுக்கொள்ளுங்கள் அப்படிங்கிறது மத்தேயு 11:29 சொல்லுது. இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வசனம். ஏசாயா 34:16 எல்லாரும் திருப்தியானும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான வசனம். இது தமிழ் மொழியில மட்டும்தான் இவ்வளவு அழகா இருக்கு. மத்த மொழிகள் இந்த அவ்வளவு அழகா இல்ல. ஏசாயா 34:16. ஏசாயா 34:16. ஏசாயா 34:16. கர்த்தருடைய புஸ்தகத்தில் தேடி வாசியுங்கள். இதுதான் கற்றுக்கொள்றது. சும்மா வாசிக்கிறது வேகமா, நான் முதல்ல சொன்ன மாதிரி வேகமா வாசிச்சு கொண்டு போறது. அது வாசிக்க வேணும். அது வாசிக்கிறது. தொடர்ந்து வாசிக்கொண்டு போறது. அதே நேரத்துல நாங்க ஒரு டைம் ஒதுக்கி, இந்த டைம்ல இருந்து இந்த டைம்னு நாங்க ஒரு மணித்தியாலம் ஒதுக்கி, எங்களோட வேலை நேரத்துல நாங்க டைம் ஷெட்யூல் ஒன்று போட்டு, இந்த டைம்ல நான் ஒவ்வொரு நாளும் இந்த டைம் ஒதுக்கி வச்சுக்கொள்ள போறேன் இதுக்காக அப்படின்னு சொல்லி நாங்க ஒதுக்கி அந்த டைம்ல கற்றுக்கொள்ள வேணும். அப்படி கற்றுக்கொள்ளும் பொழுது நாங்க என்ன செய்யணும்? தேடி தேடி வாசிக்கணும். அதுதான் கற்றுக்கொள்ளுது. கர்த்தருடைய புஸ்தகத்திலே தேடி வாசியுங்கள். இவைகளில் ஒன்றும் குறையாது. இவைகளில் ஒன்றும் குறையாது. இவைகளில் ஒன்றும் ஜோடில்லாதிராது. எனக்கு ரொம்ப பிடிச்ச வசனம் இதுதான். இவைகளில் ஒன்றும் ஜோடில்லாதிராது. ஒரு வசனத்துக்கு இன்னொரு வசனம் ஜோடி இல்லாம இருக்காது. இப்ப வேறு மொழிபெயர்ப்புகள், ஆங்கில வேத மொழிபெயர்ப்புகளும் சிங்கள மொழிபெயர்ப்புகளையும் இந்த மேல இருக்கு பாருங்க, வல்லூர், இந்த கூடி, நாரை, காட்டுக்குருவி, இதுகளை பத்தி தான் சொல்லப்படுது. இதுகள்ட கொஞ்சம் இருங்க, இந்த ஹெட்போன்ல பேட்டரி குறைஞ்சிட்டு. ஹலோ, ஸோ யாராவது பேசுங்க, இந்த ஹெட்போன் வேலை செய்யுதான்னு டெஸ்ட் பண்ணுவேன். பிரதர் விளங்குதா பிரதர்? கேக்குது. ஓகே, சரி. தேங்க்யூ. இப்ப நான் கேட்கறது கேக்குதானே? கேக்குதா? சரி, ஓகே, தேங்க்யூ. ஸோ வேறு ஆங்கிலத்தில் சிங்கள மொழிபெயர்ப்புகளையும் இந்த இதுகள்ட ஜோடி இல்லாததை பத்தி பேசுற மாதிரி தான் ஐடியா வருது. ஆனா தமிழ் மொழியில வாசிக்கக்குள்ள இது வசனம் அழகா புரியுது. கர்த்தருடைய புஸ்தகத்தில் தேடி வாசியுங்கள், இவைகளில் ஒன்றும் குறையாது, இவைகளில் ஜோடி இல்லாதிராது. ஒரு வசனத்துக்கு இன்னொரு வசனத்துக்கும் தொடர்பு இல்லாம இருக்காது. பரிசுத்த வேதாகமத்தை நாங்க கற்றுக்கொள்ளும் பொழுது ஒரு வசனத்தை பற்றி கொண்டு இருக்கக்கூடாது. ஒரு வசனத்தை மட்டும் பிடிச்சுக்கிட்டு இதுதான் வசனம், இப்படித்தான் வாழணும் அப்படிங்கிறது இல்ல. பரிசுத்த வேதாகமத்தை நாங்க கற்றுக்கொள்ளும் பொழுது ஒரு வசனத்தை இன்னொரு வசனத்தோட ஒப்பிட்டு பார்த்து நாங்க அது கற்றுக்கொள்ள வேணும். அப்பதான் ஆண்டவர் சொன்னதுடைய முழு அர்த்தத்தை எங்களால புரிஞ்சு கொள்ள முடியும். எப்பயுமே பரிசுத்த வேதாந்தத்தை கற்றுக்கொள்ளும் முறை அதுதான். ஒரு வசனத்தை மட்டும் கையில பிடிச்சு கொண்டு தொங்கக்கூடாது. ஒரு வசனத்தை இன்னொரு வசனத்தோட ஒப்பிட்டு பார்த்து கற்றுக்கொள்ள வேண்டும். ஆகவே கர்த்தருடைய புஸ்தகத்துல தேடி தேடி வாசியுங்கள். அவைகளில் ஒன்றும் குறையாது, இவைகளில் ஒன்றும் ஜோடி இல்லாது. அவருடைய வாய் இதை சொல்லிட்டு அவருடைய ஆவி அவைகளை சேர்க்கும். அவருடைய ஆவி ஹலோ, கேக்குதா? பேட்டரி கேட்கல. அவருடைய ஆவி இவைகளை சேர்க்கும். சாரி, அதை பத்தி. ஓகே, ஸோ
ஆண்டவருடைய வசனத்தை கற்றுக்கொள்றதுங்கிறது இதுதான் ரொம்ப முக்கியமானது. அந்த வசனத்தை நான் கற்றுக்கொள்வேன். எப்படி கற்றுக்கொள்வேன்? கர்த்தருடைய புஸ்தகத்திலே தேடி தேடி வாசிப்பேன். அது கர்த்தர் அவருடைய ஆவியானவர் அவர்கள் சேர்ப்பார். ஒரு வசனத்துக்கு இன்னொரு வசனத்துக்கும் ஜோடி இல்லாது இராது. இப்படித்தான் வேதத்தை கற்றுக்கொள்ள வேண்டும். பரிசுத்த வேதாகமத்தை நான் கற்றுக்கொள்றதுனால அது என்னை கிறிஸ்துவை போலாக்குகிறது. அப்போஸ்தலர் 17:11 வாசிங்க. அப்போஸ்தலர் 17:11. அப்போஸ்தலர் 17:11. திருப்பினவங்க யாராவது வாசிங்க. அந்த பட்டணத்தார் மனோவாஞ்சையாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டு காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்ததினால் தெசலோனிக்கேயர் உள்ளவர்களை பார்க்கிலும் நற்குணசாலிகளாய் இருந்தார்கள். அவர்கள் வசனத்தை ஏற்றுக்கொண்ட போது, அவர்கள் பிரசங்கம் பண்ற வசனத்தை கேட்கும் பொழுது அவர்கள் இப்படி இருக்குதா அப்படிங்கிறது வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்தார்கள். அதனால் அவர்கள் நற்குணசாலிகளா இருந்தார்கள். மனிதனோட நற்குணம் அல்ல. அது வேத வசனத்தை கற்றுக்கொள்கிறதினாலே நாங்கள் நற்குணசாலிகளாய் இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் கிறிஸ்துவை கற்றுக்கொண்டு கிறிஸ்துவை போல நாம் ஆகின்றோம். சோ நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய அதனால் வேதத்தை கற்றுக்கொள்ள வேண்டியதன் அவசியம் அதுதான். நாம் முதல்ல சொன்னது போல கிறிஸ்துவை போல நாம் கற்றுக்கொள்கிறோம். கிறிஸ்துவை போல நாம் மாறணும். அதுக்காகத்தான் நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். வேதத்தை கற்றுக்கொள்ற முக்கியத்துவம் அது. கற்றுக்கொண்டால் மட்டும் பத்தாது, அதை நாங்கள் கற்று கொடுக்கவும் வேண்டும். கற்க கசடர கற்பவை கற்றப்பை நிற்க அதற்கு தக. நாங்கள் வாழ்றது மூலமாகவும் நாங்கள் கற்றுக்கொண்ட வசனத்தின்படி வாழ்றது மூலமாகவும் அதை மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுப்பதன் மூலமாகவும் அதை நாங்கள் மற்றவர்களுக்கு தெரியப்படுத்தலாம். சோ கற்றுக் கொடுப்பேன். எப்படி நான் வேதத்தை கற்றுக் கொடுப்பேன்? ஏன் நான் கற்றுக் கொடுக்க வேண்டும்? லூக்கா 12:48 பாருங்க. லூக்கா 12:48. இந்த வசனங்கள் திருப்ப வேணும். லூக்கா 12:48. மனுஷர் எவனிடத்தில் அதிகமாய் ஒப்புவிக்கிறார்களோ அவனிடத்தில் அதிகமாய் கேட்பார்கள். மனுஷர் எவனிடத்தில் அதிகமாய் ஒப்புவிக்கிறார்களோ அவனிடத்தில் அதிகமாய் கேட்பார்கள். எவனிடத்தில் அதிகம் கொடுக்கப்படுகிறதோ அவனிடத்தில் அதிகம் கேட்கப்படும். லூக்கா 12:48. எவனிடத்தில் அதிகமாய் கொடுக்கப்படுகிறதோ அவனிடத்தில் அதிகமாய் கேட்கப்படும். அப்ப வேதத்தை நாங்கள் கற்றுக்கொள்வோமாயிருந்தால் அதை நாங்கள் கற்றுக் கொடுக்கவும் வேண்டும். எனக்கு தெரிஞ்சது எங்களுக்குள்ளேயே நாங்க வச்சுட்டு இருக்க கூடாது. அதை நாங்க மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். இந்த பைபிள் ஸ்டடி ஸ்டார்ட் பண்றதுக்கு காரணமும் அதுதான். சோ நாங்க கற்றுக்கொண்டதை மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். இது ரொம்ப முக்கியமான வசனம். ரோமர் 10:14. ஒருத்தர் சொல்லிக் கொடுக்காட்டி எப்படி மத்தவங்க கேள்விப்படுவாங்க? ரோமர் 10:14 திருப்புங்க பாப்போம். நாங்க மத்தவங்க சொல்லிக் கொடுத்தா தானே மத்தவங்களால கேள்விப்பட முடியும். மத்தவங்க கேள்விப்பட்டா தானே விசுவாசிப்பாங்க. ரோமர் 10:14. ரோமர் 10:14. அவரை விசுவாசியாதவர்கள் எப்படி அவரை தொழுது கொள்வார்கள்? அவரை விசுவாசிச்சாதானே அவரை வர்ஷிப் பண்ணலாம், அவரை ஆராதிக்கலாம். அவரை விசுவாசிக்காட்டி எப்படி வர்ஷிப் பண்ணுவாங்க? எப்படி ஆராதிப்பாங்க? அவரை கேள்விப்படாதவர்கள் எப்படி விசுவாசிப்பார்கள்? பிரசங்கிக்கிறவன் இல்லாவிட்டால் எப்படி கேள்விப்படுவார்? அப்ப ஒருத்தர் கற்றுக் கொடுக்காவிட்டால் அவர்கள் எப்படி தெரிந்து கொள்ள முடியும்? ஆகவே நாங்கள் கற்றுக் கொடுப்பது அவசியமாய் இருக்கிறது. அதே மாதிரி இந்த கற்றுக் கொடுக்கணும்னு முற்படுறவங்களுக்கு ஒரு எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருக்கு. யாக்கோபு 3:1. யாக்கோபு 3:1. யாக்கோபு 3:1 ஒரு எச்சரிப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. என்ன சொல்லிருக்கு? நாங்க எல்லாருக்கும் கற்றுக் கொடுக்க வேண்டியது அவசியமா இருக்கு. ஆனா அதே நேரத்துல ஒரு எச்சரிப்பும் எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. என்னது? சகோதரரே, அதிக ஆக்கினை அடைவோம் என்று அறிந்து
உங்களில் அநேகர் போதகராகாதிருப்பீர்களாக. எல்லாரும் பாஸ்டர் போதகராகிடக்கூடாது. எல்லாரும் ப்ரீச் பண்ண போயிட வேணாம். எல்லாரும் போதகராகிறாதீங்க. எல்லாரும் பிரசங்கிகள் ஆகிறாதீங்க. கற்றுக் கொடுக்கிறவர்கள் ஆகிறாதீங்க. இது ஒரு ஆச்சரியமான வசனமா இருக்கு. நாங்க வசனத்தை மற்றவங்களுக்கு சொல்ல வேண்டியது அவசியமா இருக்கு. அப்ப நாங்க சொல்லத்தானே வேணும். அப்ப ஏன் இப்படி சொல்லுது? இது காரணம், நாங்க கற்றுக் கொடுக்கிறது சரியா கற்றுக் கொடுக்கணும். எனக்கு தோன்றது எல்லாத்தையும் நாங்க கற்றுக் கொடுக்க கூடாது. நான் கற்றுக் கொடுப்பதை சரியாக கற்றுக் கொடுக்க வேண்டும். முதல்ல நான் அதை கடைபிடிக்க வேண்டும். பிறகு நான் கற்றுக் கொடுக்க வேண்டும். அதை பத்தி தான் 3வது அதிகாரம் ஃபுல்லா சொல்லப்பட்டிருக்கு. நாங்கள் எல்லாரும் பல விஷயங்களில் தவறுகிறோம். ஆனால் ஒருவன் சொல் தவறாதவன் ஆனால் அவன் பூரண புருஷனாயிருக்கிறான். சோ அதனால முதல்ல நாங்கள் கற்றுக்கொண்டு அதன்படி நாம் நடக்க வேண்டும். அதுக்கு பிறகுதான் நாங்கள் கற்றுக் கொடுக்க போக வேண்டும். சும்மா எனக்கு எல்லாருக்கும் நான் பிரசங்கம் பண்ணி போய்கிட்டு இருந்தது சரி வராது. முதல்ல இந்த வாழ்க்கையில் அது பிரயோகப்படுத்தப்பட வேண்டும். அதனாலதான் அந்த எச்சரிப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. முதல்ல என்ற வாழ்க்கையில நான் அதுபடி வாழணும். அதுக்கு பிறகு நான் அதை கற்றுக் கொடுக்க வேணும். சரியான போதனையை போதிக்க வேணும். இந்த எல்லா வசனங்களும் நான் திருப்பி பார்க்கணும். கொஞ்சம் டைம் போகுது, பரவாயில்ல. கடைசி பாயிண்ட் இதுதான். சரியான போதனை நாங்கள் போதிக்கக்கூட மற்றவர்கள் கற்றுக் கொடுக்கும் பொழுது, நாங்கள் பிரசங்கிக்கும் பொழுது சரியானதை கற்றுக் கொடுக்க வேணும். பாருங்க, ரோமர் 12:7. ரோமர் 12:7. ரோமர் 12:7. ஆகவே இந்த போதகர் ஆகிறவங்களுக்கு, பிரசங்கம் பண்றவங்களுக்கு ஒரு பெரிய பொறுப்பு இருக்கு. தனக்கு தோன்றதெல்லாம் சொல்லக்கூடாது. வாய்க்கு வந்ததெல்லாம் பேசக்கூடாது. ரோமர் 12:7 எங்களுக்கு உற்சாகப்படுத்தப்படுறோம். போதிக்கிறவன் போதிக்கிறதில் தொடர்ந்து தரித்திருக்க கடவன். போதிக்கிறவன் போதிக்கிறதிலும் புத்தி சொல்லுகிறவன் புத்தி சொல்லுகிறதிலும் தரித்திருக்க கடவன். எங்களுக்கு ஆண்டவர் எங்களை போதிக்கிறதுக்காக பிரசங்கம் பண்றதுக்காக அழைத்திருந்தாரா இருந்தால் நாங்க அதை தொடர்ந்து செய்து கொண்டு போகுவோம். அதை நாங்கள் தொடர்ந்து செய்து கொண்டு போகுவோம். தீத்து 2:1. தீத்து 2:1. தீத்து 2:1. நீயோ ஆரோக்கியமான உபதேசத்துக்கு ஏற்றவைகளை பேசு. சும்மா வாய்க்கு வந்ததெல்லாம் பேசக்கூடாது. மற்றவர்கள் கற்றுக் கொடுக்கும் பொழுது நீயோ ஆரோக்கியமான உபதேசத்துக்கு ஏற்றவைகளை நாங்கள் மற்றவர்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். 2 தீமோத்தேயு 2:15 ஏற்கனவே நாங்க பார்த்துட்டோம். என்னது? நிதானமாய் பகுத்து போதிக்க வேணும். நிதானமாய் பகுத்து போதிக்க வேணும். வசனத்தை தோன்றதெல்லாம் சொல்லக்கூடாது. சரியா அந்த வசனத்துக்கு என்ன அர்த்தம் வருதோ அதை நிதானம் பகுத்து, சில இடங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய ரகசிய வருகை, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பகிரங்க வருகை ரெண்டும் ஒரே இடத்துல சொல்லப்பட்டிருக்கு. அப்ப அது ரெண்டையும் சரியா நாங்க பிரிச்சு காட்ட வேணும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பகிரங்க வருகைக்கு மட்டும்தான் அடையாளங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. ரகசிய வருகைக்கு அடையாளங்கள் கொடுக்கப்படவில்லை. அப்ப அது ரெண்டையும் எப்படி நாங்க வேறு பிரித்து அறிகிறது? அந்த மாதிரி பகுத்து போதிக்கக்கூடியதாக இருக்க வேணும். கடைசியா 1 பேதுரு 4:11. 1 பேதுரு 4:11. 2 தீமோத்தேயு 2:15 ஏற்கனவே பார்த்ததுனால நாங்க பார்க்கல. 1 பேதுரு 4:11. 1 பேதுரு 4:11. ஒருவன் போதித்தால் தேவனுடைய வாக்கியங்களின்படி போதிக்க கடவன். அப்ப நாங்க கவனமா இருக்கணும். போதிக்கிறவர்களுக்கு ஒரு எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருக்கு. எல்லாரும் போதிகர் ஆகக்கூடாது. நாங்க ஒரு போதிக்கிறமா இருந்தா, பிரசங்கிக்கிறமா இருந்தா, கற்றுக் கொடுக்கிறமா இருந்தா, வேத வசனம் என்ன சொல்லுதோ அதைத்தான் நாங்க சொல்ல வேணும். அதுக்கு முரணானது எதுவும் சொல்லக்கூடாது. ஒருவன் போதித்தால் தேவனுடைய வாக்கியங்களின்படி போதிக்க கடவன். சோ கற்றுக் கொடுப்பது முக்கியம். ஆனால் அதை சரியாக செய்ய வேண்டும். சோ 7 விஷயங்கள் நாங்க பார்த்திருக்கிறோம். நான் வேதத்தை என்ன செய்வேன்? நான் எனக்கென ஒன்றை பெற்றுக்கொள்வேன். அதை வாழ்நாள் முழுவதும் வாசிப்பேன். இரவும் பகலும் தியானிப்பேன். மனப்பாடம் செய்வேன். போகும் இடத்திலெல்லாம் எடுத்துச் செல்வேன். கற்றுக்கொள்வேன். கற்றுக் கொடுப்பேன். அது எப்படி செய்யணும்ன்றது கொஞ்சம் ஓரளவு விரிவா பார்த்திருக்கிறோம். இதோட இன்றைய நாள் பாடம் முடியுது. அடுத்த நாள் நாங்க பார்க்க போறோம். அடுத்த வாரம் வேதம் என்ன செய்கிறது? நான் வேதத்தை என்ன செய்வேன் அப்படிங்கிறது இது வரைக்கும் பார்த்தோம். அடுத்த 2 வாரங்கள் நாங்க பார்க்க போறோம். வேதம் என்ன செய்கிறது அப்படிங்கிறது தான் நாங்க பார்க்க போறோம். யாருக்காவது கேள்வி இருந்தா கேட்கலாம். சந்தேகம் இருந்தா கேட்கலாம். இப்பொழுது கேள்வி நேரம். புரிஞ்சுதா? புரியலையா? ஏதாவது திரும்ப சொல்லணுமா? வேகமா போயிட்டேனா? ஏதாவது இருந்தா சொல்லுங்க. அப்படி இல்லாட்டி உங்களுக்கு கேட்கறது கேள்வி சொல்லுங்க. விளங்கிச்சா? ஓகே.
உங்களுக்கு கேட்கறது கேள்வி இல்லாட்டி நான் உங்கள்ட்ட கேள்வி கேட்பேன். ஸோ அது வந்து எக்ஸாம் மாதிரி நாங்க செய்வோம். கடைசியா 4 வீக் முடிஞ்சு 5வது வீக், சில நேரம் 6வது வீக் வரும், சில நேரம் 5 வாரங்கள் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ ஏன்னா 5வது வாரத்துல ஒரு ஆக்டிவிட்டியை யோசனை பண்ணியிருக்கிறேன். ஸோ அந்த ஆக்டிவிட்டியை முடிச்சுட்டு சில நேரம் அது ரெண்டையும் சேர்த்து செய்யலாம். எக்ஸாம் ஒரு 1/2 மந்த் யாரும் செய்துட்டு அந்த ஆக்டிவிட்டியை ஒரு 1/2 மந்த் செய்யலாம். பார்ப்போம் எப்படி போகுது. ஸோ எக்ஸாம் சொன்னீங்க பயந்துட வேணாம். படிச்சதுல இருந்து ஒரு 10 கேள்வி, அதுல ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் எடுக்கிறவங்களுக்கு மட்டும் ஏதாவது ஒரு ப்ரைஸ் எப்படி கொடுக்கலாம் அப்படி. கொழும்புக்குள்ள இருந்தா நானே நேரம் வந்து சந்திச்சு கொடுக்குறேன். கொழும்புக்கு வெளியிலன்னா போஸ்ட் அனுப்பலாம்னு பார்ப்போம். சரியா? ஸோ இப்போ வரைக்கும் ஒரு ஹோம்ஒர்க், போன கிழமை கொடுத்த ஹோம்ஒர்க் எல்லாம் செய்திருந்தீங்க, மார்க் சுவிசேஷ புத்தகம் வாசிச்சுட்டு வந்தீங்க. இந்த கிழமைக்குரிய ஹோம்ஒர்க் மனப்பாடம் பண்றது. மனப்பாடம் பண்றது. நீங்க எதை பாடமாக்க போறீங்கன்னு சொன்னா, சங்கீதம் 119, சங்கீதம் 119 65 இருந்து 80 வரை, 65 இருந்து 80 வரை 16 வசனங்கள் இருக்கு. அந்த வசனங்களை தான் நீங்க பாடமாக்க போறீங்க. சங்கீதம் 119 65 இருந்து 80 வரை. பத்தொன்பது 65 இருந்து 80 வரை 16 வசனங்கள் இருக்கு. அது தனியும் பாடமாக்கிட்டா போகும். ஸோ அடுத்த கிழமை ஃபர்ஸ்டா பாடமாக்கினவங்க சொல்லுங்க. அதுக்கு பிரைஸ் இல்லை, ஆனா சும்மா சொல்லுங்க. சரி, பாடமாக்கிட்டு வாங்க. 119 65 இருந்து 80 வரை, இதுதான் உங்களுக்கான ஹோம்ஒர்க். ஓகேயா? சரி, அடுத்தது தொடர்புகளுக்கு நிக்சன் தான் இந்த குரூப்பை பொறுப்பா இருக்கிறாரு. அவரோட ஃபோன் நம்பர் இதுல போட்டிருக்கிறேன். இலங்கையில இருக்கிறவங்க 94 அடிக்க தேவையில்ல, 0767638385 அடிக்கலாம். வெளிநாட்டுல இருக்கிறவங்க +94 அடிச்சுட்டு 7676383885. அதே மாதிரி தான் இது என்னுடைய நம்பர் வரப்பிரசாத்ன்றது. அதே மாதிரி இந்த குரூப்ல சேர விரும்புறவங்க இதை ஸ்கேன் பண்ணினா குரூப்ல சேரலாம். இதை ஸ்கேன் பண்ணுங்க, ஒரு குரூப்ல சேரலாம். அப்படி இல்லாட்டி இந்த இந்த அட்ரஸ் இதை நீங்க டைப் பண்ணீங்கன்னு சொன்னா, இதை நான் சாட்லையும் போட்டுருக்கேன். இதை உங்களோட போன்ல இன்டர்நெட் ஓபன் பண்ணி அதுல டைப் பண்ணீங்கன்னு சொன்னா குரூப்ல சேரலாம். பிஎஸ்டி, பிடிஎஸ் இல்ல, பிஎஸ்டி, பைபிள் ஸ்டடி தமிழ். அதான் பிஎஸ்டி தான் அர்த்தம். பைபிள் ஸ்டடி தமிழ். வராங்கிறது எந்த பெயர்? bit.ly, இது எல், ஐ இல்ல, எல். ஸோ bit.ly/ ஒரு கோடு பிஎஸ்டி வரா அப்படிங்கிறத நீங்க டைப் பண்ணீங்கன்னா போன்ல இந்த குரூப்ல நீங்க சேரலாம். இந்த வாட்ஸ்அப் குரூப்ல சேர்ந்துருங்க. அப்ப உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸ் எல்லாம் ஈஸியா நான் அனுப்பலாம். சரி, ஸோ தொடர்புகளுக்கு அதுதான். ஸோ இன்றைய நாளுக்கு அவ்வளவு தான். டேனியல், அப்ப ஜெபம் பண்ணி முடிக்கிறீங்களா? ஓகே ஓகே பரலோகத்தின் அன்பின் தேவனே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உண்மை நாங்கள் துதிக்கிறோம், உண்மை ஆராதிக்கிறோம். ஆண்டவரே, நீர் எங்களுக்கு வெள்ளமாய் உடைய வேதத்தை எங்களுக்கு கற்றுக் கொடுத்தபடினாலே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த வேத காரியங்களை நாங்கள் கேட்கிறது மாத்திரம் அல்ல, அதை நாங்கள் கற்று மற்றவர்களுக்கு சொல்லத்தக்கதாக எங்களை மாற்றுங்க. அது மாத்திரம் அல்ல ஆண்டவரே, இந்த வசனத்தின் படி நாங்கள் நடக்க ஆண்டவரே நீர் எங்களோடு கூட இருக்கும்படியே நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, எல்லாவற்றிலும் உடைய வேதத்தோடு நாங்கள் நெருங்கி ஜீவிக்க, அதை மனப்பாடம் பண்ண ஆண்டவரே, அதிலே நாங்கள் உறுதியாயிருந்து மற்றவர்களுக்கு சாட்சியாக வாழ நீர் எங்களை பயன்படுத்தும்படியே நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, அதே போல அந்த குரூப்ல இருக்க ஒவ்வொரு உடைய ஏதாவது பிள்ளைகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம். அவருடைய தேவைகளை சொந்தீங்க. ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை இதில் கலந்து கொண்டு ஆண்டவரை ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்ச்சியடைய, வேதத்தை சரியாக கற்றுக்கொள்ள நீர் அவர்களுக்கு இரக்கம் பாராட்டும்படியே நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, அது மாத்திரமல்ல, வரப்பிரசாத அண்ணாவுக்காக செபிக்கிறேன். அவரை கூட வழிநடத்துங்க. அவருடைய தேவைகளை சமைங்க.
ஆண்டவரே இதை செய்யும் போது நீங்களே ஞானத்தை கொடுத்து எல்லாவற்றையும் நீங்க வழிநடத்தும்படி நான் சொல்லியிருக்கிறோம். நிக்சன் சகோதரனுக்காக சொல்லியிருக்கிறோம். அவரும் இதிலே ஊக்கத்தோடு இருக்கிறபடினாலே அவருடைய தெரிவு இந்த எல்லா காரியங்களையும் திருக்கரத்தில் நாங்கள் குறைக்கிறோம். ஆண்டவரே உடைய வருகை அது சீக்கிரமா இருக்கிறபடினாலே நாங்கள் அதுக்கும் ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் நாங்கள் அதிகமாய் ஆயத்தப்பட நீர் கிருபை செய்கிற ஆண்டவரே நீ தந்த நல்ல நேரத்துக்காக உங்களுக்கு நான் மீண்டுமாக நன்றி செலுத்தி துதிகளையும் ஸ்தோத்திரங்களை செலுத்தி எல்லா ஜெப விண்ணப்பங்களையும் திருக்கரத்திலே நான் ஒப்படைத்து ஜெபிக்கிறேன். ஆண்டவரை சிவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. ஆமென். 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 ஆமென்.